ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஹரிகரன். 300க்கும் மேற்பட்ட படிப்புகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்டிஆர்ஐ கர்னால், இர்மா ஆனந்த், ஜிஎஸ்வி குஜராத், டெல்லி யூனிவர்சிட்டி, சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பல்வேறு ப்ரீமியம் இன்ஸ்டியூட் எல்லாம் விசிட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுங்கிறது 2 விதத்தில் நடக்குது. ஒன்று வந்து என்ட்ரன்ஸ் பேசிஸில் நடக்குது, இன்னொன்று வந்து +2 மார்க்கின் அடிப்படையில் நடக்குது. என்ட்ரன்ஸ் பேசிஸில் நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ ஜேஇஇ மெயின்ஸ், ஜேஇஇ அட்வான்ஸ். ஜேஇஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, டிஎம் இந்த மாதிரியான ப்ரீமியம் இன்ஸ்டிடியூட்லையெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். இதே நீங்கள் இன்ஜினியரிங்கை அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதனோட கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்லை. டைரெக்டாக டிஎன்இஏ அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வந்து சீட் வாங்கி படிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்லை. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணுறத தவிர்த்து மிச்சம் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக ஜாயின் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட்டுகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 438 இன்ஸ்டிடியூட்டுக்கு இருக்குது. இந்த 438 இன்ஸ்டிடியூட்டில் 16 கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் இருக்குது. கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னாக்கா யூனிவர்சிட்டியோட காலேஜ் அதெல்லாம், அதாவது அந்த காலேஜுக்கெல்லாம் ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி டைரெக்டாக கவர்ன் பண்ணக்கூடிய, அவங்களோட டைரக்ட் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய காலேஜஸ் வந்து 16 இருக்குது. இதை வந்து கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் இல்லைன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய 11 காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இப்படியெல்லாம் வரும். இது 11 காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் வந்து 3 காலேஜஸ் இருக்குது. பொதுவாக எய்டட் அப்படின்னாலே அது வந்து காசி கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். தனியாரும் அதில் இருப்பாங்க, கவர்மெண்ட்டும் அதில் வந்து ஃபண்டிங் கொடுக்கும். இதுதான் வந்து எய்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி அரௌண்ட் 404 காலேஜஸ் இருக்குது. அஃபிலியேட்டட் அப்படின்னாக்கா ஓனர்ஸ் வந்து ப்ரைவேட் பீப்புளாக இருப்பாங்க. இதை வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட இன்கம், அவங்களோட ப்ராஃபிட்டு, அவங்களோட பிஸ்னஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குற அந்த ஃபீஸ் மூலமாக தான் ஜெனரேட் ஆகுது. அதனால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நீங்கள் +2ல் என்ன கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிங்களோ, மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது டாமினண்ட்டாகவே உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் டாமினன்ட், கெமிஸ்ட்ரி டாமினன்ட், மேத்தமேட்டிக்ஸ் டாமினன்ட், பயாலஜி டாமினன்ட், இந்த மாதிரி இந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் டாமினண்ட்டாகவே உங்களுக்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி 3 ரீஜனல் கேம்பஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ன்னு சொல்லி மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. 3 இடங்கள்ல வந்து இந்த ரீஜனல் கேம்பஸ் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இந்த 3 ரீஜனல் கேம்பஸ்லேயும் அவங்களோட கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் அரௌண்ட் 5 சப்ஜெக்ட்ஸு அண்ட் 300 சீட்ஸு இருக்குது. இந்த 3 கேம்பஸில் கோயம்புத்தூர் கேம்பஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி சொல்லித்தர்றாங்க. திருநெல்வேலி கேம்பஸில் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தர்றாங்க. அதர்வைஸ் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான படிப்புகள்லாம் வந்து காமனாக எல்லா காலேஜஸ்லையும் சொல்லித்தர்றாங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு பெரிய 3 யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தாக்கா, ஜிஇசி அப்படின்னு சொல்கிறேன் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் ஏசிடின்னு சொல்கிறேன் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் எம்ஐடின்னு சொல்கிறேன் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த 3மே வந்து ப்ராமினன்ட் அண்ட் ப்ரீமியர் காலேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் சாஃப்டட் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 காலேஜஸும் சொல்லலாம். அதில் ஜிஇசியில் 17 கோர்ஸ் சொல்லித்தராங்க. அரௌண்ட் 1080 சீட் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்,
பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஜிஇசியில் சொல்லித்தர்றாங்க. இது கூட நார்மலான மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி ரெகுலர் கோர்சஸும் சொல்லித்தர்றாங்க. அது கூட ஸ்பெஷல் கோர்சஸ்னால் இப்போ நான் சொன்ன இந்த கோர்சஸும் சொல்லித்தர்றாங்க. இந்த எம்ஐடி கேம்பஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, ரோபோட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து சொல்லித்தர்றாங்க. இது கூடவே வந்து உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இதெல்லாமே சொல்லித்தர்றாங்க. இந்த எம்ஐடியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். இந்த எம்ஐடியில் 12 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 750 சீட்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் ஏசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 11 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 550 சீட்ஸ் வந்து இன் டோட்டல் இருக்கு. அப்பேரல் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி சொல்லித்தர்றாங்க. எஸ்பெஷலி செராமிக் டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் டிபெண்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியெல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு வர்றதுனால இந்தியாவும் வந்து இப்போ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹப் ஃபார் செமிகண்டக்டராக டெவலப் ஆகிட்டு வர்றதுனால செராமிக் டெக்னாலஜியோட ரிக்யர்மெண்ட் எல்லாம் வந்து ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் பூம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த செராமிக் டெக்னாலஜி படிப்பு வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜில் தான் சொல்லித்தர்றாங்க. அது இந்த ஏசிடி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கிண்டி, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இந்த ஒரே ஒரு காலேஜில் தான் செராமிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே சொல்லித்தர்றாங்க. ஈவன் எந்த ப்ரைவேட் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் செராமிக் டெக்னாலஜி இன்னும் வரல. சிப்பெட், சிக்ரி, ஐஐஹெச்டி அப்படிங்கிற இந்த 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய காலேஜஸ்லையும் நீங்கள் வந்து இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமாக சீட் வாங்கலாம். சிப்பெட் அப்படிங்கிறது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது இது கிண்டியில் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜிங்கிறது சேலமில் இருக்குது. சிக்ரி அப்படின்னு சொல்கிற சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது காரைக்குடியில் இருக்குது. இந்த சிக்ரியில் வந்து மெயினாக நீங்கள் பேட்ரி இதை பற்றியெல்லாம் படிக்கலாம். இப்போ ஃப்யூச்சரில் இவி அப்படின்னு சொல்கிற வெஹிக்கிள்ஸ் நிறையா வர்றதுனால நீங்கள் சிக்ரி மாதிரி இன்ஸ்டியூட்லாம் ஜாயின் பண்ணி இந்த பேட்ரி, எலக்ட்ரோகெமிக்கல் டெக்னாலஜிஸ் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது கேரண்டியாக சொல்லலாம். சிப்பெட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு 60 சீட் இருக்குது. பிளாஸ்டிக் டெக்னாலஜி அப்படிங்கிறதும் சொல்லித்தர்றாங்க, அது 60 சீட் இருக்குது. சிக்ரியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சொல்லித்தர்றாங்க, 40 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. ஐஐஹெச்டி ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிறது சொல்லித்தர்றாங்க, சிங்கிள் இன்டேக் அப்படின்னு சொல்கிற 60 சீட்ஸ் வந்து இதில் இருக்குது. அடுத்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காக்குப்பம், விழுப்புரத்தில் இருக்குது. இங்கே வந்து 5 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 270 சீட்டுக்கு இருக்குது. இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது தமிழ் மீடியத்துலையும் சொல்லித்தர்றாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மேல்பாக்கம், திண்டிவனம் இருக்குது. இங்கே 5 கோர்ஸு 270 சீட்டு. சிவில் இன்ஜினியரிங்கை தமிழ் மீடியத்தில் சொல்லித்தர்றாங்க. விழுப்புரத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லித்தர்றாங்க. திண்டிவனத்தில் சிவில் இன்ஜினியரிங்கை வந்து தமிழ் மீடியத்தில் சொல்லித்தர்றாங்க. அடுத்து தச்சூர், ஆரணியில் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது. இங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை தமிழ் மீடியமில் சொல்லித்தர்றாங்க. 5 கோர்ஸ் இருக்குது. 240 சீட்டு டோட்டல் இன்டேக் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், இந்த 5 கோர்ஸ் இருக்குது. இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 30 சீட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது 30 சீட்டும், மிச்சம் எல்லாம் 60 சிங்கிள் இன்டேக் இருக்குது. டோட்டல் 5 கோர்ஸு 240 சீட் வந்து இருக்குது. அடுத்த யூனிவர்சிட்டி காலேஜ்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரைப்பேட்டை வில்லேஜ், இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கு. இங்கே 4 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 240 சீட் இருக்குது. கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இந்த 4 கோர்ஸுமே இங்கே சொல்லித்தர்றாங்க. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் தேலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது, அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே 7 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 360 சீட் இருக்குது. சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல்,
அதுக்கப்புறம் வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டும் தமிழ் மீடியத்திலையும் சொல்லித்தர்றாங்க. ஈச் 30 சீட் வந்து இங்கே இன்டேக் இருக்குது. இதே யூனிவர்சிட்டி காலேஜ் ரெட்டியார் சத்திரம் திண்டுக்கல்ல இருக்குது. இங்கேயும் 7 கோர்ஸ் இருக்குது. 360 இன்டேக் இருக்குது. இதே தான் சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்தில் ஈச் 30 சீட்டு, 7 கோர்ஸு, 360 சீட்டு டோட்டலாக இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் கோணம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இங்கே 8 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 480 சீட்ஸ் இருக்குது. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டேக்காக, அதாவது 120 சீட்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. இந்த காலேஜ்லேயும் வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து தமிழ் மீடியம் சொல்லித்தர்றாங்க. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை, இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இங்கே 7 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 300 சீட் இங்கே இருக்குது. இதில் தமிழ் மீடியத்தில் சிவில், மெக்கானிக்கல் சொல்லித்தர்றாங்க. அடுத்து சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லா ரெகுலர் கோர்ஸஸுமே சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 7 கோர்ஸு, 300 சீட்ஸ் இருக்குது. இன்னொரு யூனிவர்சிட்டி காலேஜ் திருக்குவளை, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த திருக்குவளை தான் டாக்டர் மு கருணாநிதி ஸ்டாலின் அவங்க ஃபாதர் பிறந்த ஊர். இங்கே வந்து ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது. 7 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 360 இன்டேக் இருக்குது இவங்ககிட்ட. இங்கேயும் வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் சொல்லித்தர்றாங்க. நிறைய கோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் வந்து பிஐடி அப்படின்னு இருந்தது. பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கும். கொஞ்சம் முன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கும். அந்த பிஐடியை வந்து இப்போ யூனிவர்சிட்டி காலேஜாக டேக்கப் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து டோட்டலாக 18 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 1080 சீட்டுக வந்து இருக்குது. பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல், ஃபார்மசூட்டிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைலு, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இதை வந்து என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங்காகவும் சொல்லித்தர்றாங்க. மெக்கானிக்கல் அண்டு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, மிஷின் லேர்னிங் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து டேட்டா சயின்ஸ் சொல்லித்தர்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது விஎல்எஸ்ஐ, டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த விஎல்எஸ்ஐ அப்படிங்கிறதுக்கு வந்து அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புல்லங்குடிங்கிற ஊரில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது. இங்கே 7 கோர்ஸ் சொல்லித்தராங்க. 270 சீட்ஸுக்கு இருக்குது. சிவில், மெக்கானிக்கல் தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் ரெகுலர் கோர்சஸ் சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். இதில் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை வந்து வேறு மாதிரி சொல்லித்தர்றாங்க. இதை வந்து எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக EEE அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லி தருவாங்க. பட் இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 7 கோர்ஸ் இருக்குது. 270 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. அடுத்து மில்லர்புரம், தூத்துக்குடியில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது. இங்கே 6 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 300 சீட்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. இங்கேயும் வந்து சிவில், மெக்கானிக்கல் அப்படிங்கிறது தமிழ் மீடியத்தில் சொல்லித்தர்றாங்க. அதர்வைஸ் சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லித்தர்றாங்க. இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு வந்து இல்லை. இதே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டோட்டல் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது வந்து காரைக்குடியில், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே 5 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 420 இன்டேக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து டபுள் இன்டேக் வச்சுருக்காங்க. 120 சீட்ஸ் வந்து இதில் இன்டேக் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டரன் காலேஜஸ்ன்னு சொல்லலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1952லேருந்து இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு. சுதந்திரம் வாங்கி ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துலேயே வந்து உருவான காலேஜஸ் இதெல்லாம். அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது வேலூரில் பாகாயம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த பாகாயத்தில் தான் வந்து வேலூர் மெடிக்கல் காலேஜ்னு சொல்கிறாங்கல்ல, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் வந்து இந்த பாகாயத்தில் தான் இருக்குது. இந்த தந்தை பெரியார் இன்ஸ்டிடியூட்டில் வந்து
5 கோர்ஸ் சொல்லி தர்றாங்க. டோட்டல் 420 சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்கு. இதுலேயும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வந்து உங்களுக்கு டபுள் இன்டேக்கு 120 ஈச் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி அப்படிங்கிறது இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கொஞ்சம் ஃபேமஸாகவும் கொஞ்சம் அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஜிசிடி கோயம்புத்தூர். இது தடாகம் போகிற வழியில் கோயம்புத்தூரில் மெயின் டவுனுக்குள்ளேயே இருக்குது. இங்கே வந்து 9 கோர்ஸ் சொல்லி தர்றாங்க. 720 சீட்ஸ் வந்து டோட்டல் இன்டேக் இருக்குது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் கூட இங்கே சொல்லித்தர்றாங்க. சிவில் அண்ட் மெக்கானிக்கல், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இந்த மூணுக்கும் வந்து டபுள் இன்டேக், தட் இஸ் 120 சீட்ஸ் வந்து இங்கே இன்டேக் இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இது ஆட்டோனமஸ் காலேஜ். இதுவும் சேலம் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இங்கே 6 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 480 சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்கு. இதில் வந்து மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங், சுந்தர் பிச்சை இருக்கார் இல்லையா, கூகுள் சிஇஓ, அவர் என்ன படிச்சிருக்காருன்னா அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. அவரோட படிப்பு வந்து பிடெக் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங். எம்டெக்லேயும் அவர் இதே மெட்டலாஜி தான் படிச்சிருக்காரு. அந்த மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜில், தட் இஸ் சேலமில் இருக்கக்கூடிய ஜிசிஇ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமில் வந்து சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 6 கோர்ஸ் சொல்லித்தராங்க. 480 சீட்ஸ் வந்து இங்கே இன்டேக் இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் ஆட்டோனமஸ் தான். பர்கூர் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களா சின்ன பசங்க தெரியுமான்னு தெரியல. ஜெயலலிதா ஒரு தடவை போட்டி போட்டாங்க. எங்கள் சொந்த ஊர் காங்கேயத்துலேயும் பர்கூர்லேயும் ஒரே டயத்தில் போட்டி போட்டாங்க. அப்புறம் காங்கேயத்தை விட்டுட்டு பர்கூரை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. பர்கூருங்கிறது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. இங்கே வந்து 4 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 420 சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்கு. இங்கே சிவில் இல்லாமல் மிச்சம் 4 கோர்ஸும் சொல்லித்தர்றாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஈச் 60 இன்டேக்கு 240 சீட்ஸ் வந்து டோட்டல் இன்டேக் இந்த பர்கூரில் இருக்கு. அடுத்து தர்மபுரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் 5 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. 300 சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்கு. எல்லாமே சிவில், கம்ப்யூட்டர், மெக்கானிக்கல் 5 கோர்ஸ்னால இந்த டேடி கோர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர், இது வந்து டேடி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்கில் எத்தனை படிப்புகள் இருக்கோ அது எல்லாமே இந்த 5 கோர்ஸு கீழே வந்து நம்ம ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடலாம். அடுத்து திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ். அவங்களோட ஒன் ஆஃப் த இந்த கன்ஸ்டிடியூயன் காலேஜில் வருது. இங்கே 5 கோர்ஸு டோட்டல் 420 சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்குது. இதில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஈச் டபுள் இன்டேக்கு, தட் இஸ் 120 சீட்ஸ். ஒரு இன்டேக்னா 60 சீட்ஸு. டபுள் இன்டேக்கு மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஈச் 120 சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, இதை வந்து முதல்ல ஐஆர்டிடி அப்படிம்பாங்க. ஐஆர்டிடினாக்கா இன்ஸ்டியூட் ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி. இது வந்து பவானி பைபாஸில், பவானிக்கு போகிறப்ப முன்னாலேயே சித்தோடில் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும், அது மேலே இருக்குது இந்த ஐஆர்டிடி அப்படிங்கிறது. இந்த காலேஜோட பர்பஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக ஊழியர்களோட குழந்தைங்க படிக்கிறதுக்காக வேண்டிய ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னே உருவான ஒரு காலேஜ். இங்கே அவங்களுக்கு தான் அதிகமாக அட்மிஷனே கிடைக்கும். தமிழ்நாட்டில் எந்த போக்குவரத்து கழகமாக இருந்தாலும் சரி. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பல்லவன் இருக்குது, அதே மாதிரி காஞ்சிபுரம் கோட்டம், அதுக்கப்புறம் வந்து வேலூர் கோட்டம், மதுரை கோட்டம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர்னு எல்லாம் சொல்லி கும்பகோணம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி எல்லா கோட்டத்துலேயும் தமிழ்நாட்டில் பஸ்ஸில், அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் வேலை செய்யக்கூடிய டிரைவர், கண்டக்டரோட குழந்தைங்க படிக்கிறதுக்காக இருக்கிறதுலையே சீப்பஸ்ட் காலேஜ் இது தான். தமிழ்நாட்டில் இருக்கிற சீப்பஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஐஆர்டிடி ஈரோடு தான். இங்கே வந்து லோக்கல் பீப்புளுக்கு கூட அதர் பீப்புளுக்கு கிடைக்காது. ஒன்லி ஃபார் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் பீப்புளுக்கு தான் வந்து இங்கே சீட் கிடைக்கும் ஐஆர்டிடி அப்படிங்கிறது. இந்த ஐஆர்டிடியில் வந்து 7 கோர்ஸ் இருக்குது. டோட்டல் 420 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லித்தர்றாங்க. இது கூட அந்த 5 பேரண்ட் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே சொல்லித்தர்றாங்க. ஈச் 60 சிங்கிள் இன்டேக் இருக்குது.
அடுத்து தேனியில் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இங்கே 5 கோர்ஸ் பேரண்ட் கோர்ஸ் சொல்லி தர்றாங்க. 300 சீட்ஸ் வந்து டோட்டல் இன்டேக்கு. அதே மாதிரி தான் திருச்சியிலையும் தஞ்சாவூர்லேயும் இதே பேரண்ட் கோர்ஸ் சொல்லி தர்றாங்க. எல்லாமே 5 கோர்சஸ் ஈச் 300 சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ்னால் உங்களுக்கு தெரியும், அதை வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் ஒரு சில காலேஜ் வந்து கவர்மெண்ட்ல இருந்தும் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணும். அதாவது கவர்மெண்ட்லேருந்து எய்டு கிடைக்கும். எய்டுனா உதவி கிடைக்கும். இந்த காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர் ஆர் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஒரு வெட்டர்னன் ரொம்ப பழைய காலேஜ் ஒன்று இருக்கு. இது வந்து மதுரையில் திருப்பரங்குன்றம்ங்கிற இடத்துல இருக்கு. இந்த காலேஜ் வந்து 1957லேயே உருவான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து எய்டு கிடைக்குது இந்த காலேஜுக்கு. இதை வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லுவாங்க. இன்னும் 2 காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஒன்று வந்து வெல் நோன் காலேஜ் பிஎஸ்ஜி. சொல்லப்போனால் பிஎஸ்ஜி காலேஜை வந்து கோயம்புத்தூரோட ஒரு அடையாளம்னே சொல்லிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த 2 காலேஜுமே வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். இதை ஷார்ட் ஃபார்மில் சிஐடி அப்படிம்பாங்க. இன்னொரு சிஐடியும் இருக்குது. அது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது சென்னையில் குன்றத்தூரில் இருக்குது. இது கோயம்புத்தூரில் இருக்கிற சிஐடி. கோயம்புத்தூரில் இருக்கிற சிஐடி வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படிங்கிறதுல என்ன ஒரு சின்ன ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜஸ் எல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ் தான். ஆனாலும் இவங்க வந்து கவர்மெண்ட் டேரிஃப்லேயும், அதாவது கவர்மெண்ட் ஃபீஸ்லேயும் வந்து படிப்புகளை சொல்லி கொடுப்பாங்க. செல்ஃப் சப்போர்ட் பேசிஸ்லேயும் வந்து படிப்புகளை சொல்லி தருவாங்க. செல்ஃப் சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட சீட் மேட்ரிக்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து ப்ராக்கெட்டில் ஏதாவது கோர்ஸ் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவில் இன்ஜினியரிங் ப்ராக்கெட்டில் எஸ்எஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் சொல்லி தர்றாங்க அப்படின்னு மீனிங்கு. இதுக்கு மீனிங் என்னன்னாக்கா, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. கவர்மெண்ட் எய்டட் படிப்பாக இருந்ததுன்னாக்கா கவர்மெண்ட்டோட ஃபீஸ் வரும். ஸோ அது கம்மியாக இருக்கும். செல்ஃப் சப்போர்ட் பேசிஸ்னாக்கா அந்த ப்ரைவேட் காலேஜ் அவங்க என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இந்த மாதிரியான கோர்சஸுக்கெல்லாம் நிறையா காலேஜஸ் வந்து டொனேஷன் கூட கேட்பாங்க. இது வந்து செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் போகிறப்ப வரும். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இதில் என்னென்ன கோர்ஸஸ் சொல்லி தர்றாங்கன்னாக்கா, there are 13 courses. 13 கோர்ஸ் இருக்கு. 1029 சீட்ஸ் இன்டேக் வந்து டோட்டலாக இருக்கு. இவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதே மாதிரி இசிஇ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிஎஸ், மெக்கட்ரானிக்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சிஎஸ்பிஎஸ்ங்கிறது. இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் சொல்லி தர்றாங்க. இதே கோர்சஸே இந்த டேடி கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ்லேயும் இருக்குது. சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா 14 கோர்சஸ் இருக்குது. 720 சீட்ஸ் வந்து இன்டேக் இவங்க வச்சுருக்காங்க இன் டோட்டல். இவங்களும் வந்து சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, சிஎஸ், ஐடி, கெமிக்கல் இன்ஜினியரிங் இதையெல்லாம் வந்து எஸ்எஸ் பேசிஸ்லையும் சொல்லி தர்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் வந்து எஸ்எஸ் பேசிஸ்லையும் சொல்லி தர்றாங்க. இந்த கோர்சஸை வந்து கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ்லையும் சொல்லி தர்றாங்க. இந்த வெட்டரன் காலேஜ்னு சொன்னேன் இல்லையா, கோவையின் அடையாளம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பீலமேட்டில் இருக்குது. இந்த காலேஜில் வந்து 25 கோர்சஸ் இருக்குது. 1434 சீட்ஸ் வந்து இன் டோட்டல் ஃபஸ்ட் இயருக்கு இன்டேக் இருக்குது. இந்த பிஎஸ்ஜி காலேஜில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், இசிஇ, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சாண்ட்விச் மோடில் சொல்லி தர்றாங்க. அது ஃபேஷன் டெக்னாலஜி, ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ரோபோட்டுக்கு முந்தின ஒரு படிப்பு இது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இதனோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச்சு, மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் மோடில், அதுக்கப்புறம் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் சொல்லி தர்றாங்க.
இதே கோர்சஸையே லைக் சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் சிஎஸ்ல ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங்கு, EEE, ECE இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ்லையும் இருக்கு. டோட்டல் 25 கோர்சஸ் 1434 நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்கு. 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே இன்ஜினியரிங் ஸ்டடீஸுக்கு 404 அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு. அஃபிலியேட்டட் காலேஜுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ப்ராக்டிக்கல் தியரி ரெண்டும் படிப்பை சொல்லி கொடுக்கறது மட்டும் இந்த காலேஜோட வேலை. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, கரிக்குலம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிகிரி அவார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி தான் செய்யும். இதை வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆட்டோனமஸ் அப்படின்னாக்கா டிகிரி வந்து அவார்டட் பை யூனிவர்சிட்டி. ஆனால் ஒரு சில கரிக்குலம் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக மாடிஃபை பண்ணிக்கலாம், அவங்க ஏதாவது புது சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வித் த பர்மிஷன் ஆஃப் யூஜிசி, ஏஐசிடிஇ, யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி ஆட்டோனமஸ் காலேஜாக இருந்ததுன்னா அதையெல்லாம் அவங்க ஆட் பண்ணலாம். நான் ஆட்டோனமஸில் இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண முடியாது. யூனிவர்சிட்டி என்ன கரிக்குலம் கொடுக்குறாங்களோ, என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ, என்ன பேட்டர்ன் கொடுக்குறாங்களோ அதில் ஆஸ் இட் இஸ் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் வந்து காலேஜோட வேலை. டிகிரி கொடுக்கறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறது இது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியோட வேலை. இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து 404 இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கு. 404 அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருந்தால் கூட எல்லா காலேஜஸும் வெல் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஒரு காலேஜ் நல்லா பர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும், எஸ்பெஷலி அந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து பர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் அவங்களோட இன்டேக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிவில் இன்ஜினியரிங் முதல்ல வந்து 90 சீட் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து 30 சீட்டு தான் இருக்குது. 60 சீட் வந்து சரண்டர் பண்ணி வேறு ஏதாவது கோர்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு மீனிங்கு. டிமாண்டெல்லாம் இல்லாமல் இல்லை, ஜாப் வேக்கன்சிஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்க்குற ஏஇ, ஜேஇ, டிஇ எல்லாமே வந்து மேக்ஸிமம் சிவில் இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி அந்த சீட்டை சரண்டர் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது புது கோர்சஸ் கூட ஆட் பண்ணலாம். இல்லைனாலும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ இந்த மாதிரி டிமாண்டிங் கோர்சஸ் இருந்ததுன்னா அதில் இந்த சீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. சீட் குறையுதுன்னா ஜென்யூன் ரீசனில் அவங்க வேறு இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா ஓகே, இதில் டிமாண்ட் கம்மியாக இருக்குது அதனால் அதில் மாற்றணும்னு சொல்லி சொல்லலாம். ஒரே அடியாக சும்மா ஒரு 5 பேர் தான் ஜாயின் பண்ணுறான், 7 பேர் தான் ஜாயின் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே டிபார்ட்மெண்ட் நல்லா இல்லை அப்படிங்கிறது மீனிங்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் NIRF அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA இருக்குது, ஓவரால் கேம்பஸுக்கு வந்து NAC இருக்குது. அதே மாதிரி இந்த காலேஜோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிசர்ச் பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறது வந்து NIRF அப்படிங்கிறது. இதுதான் வந்து மெயின் ரேங்கிங் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த NIRFல ஃபஸ்ட்டு 150 காலேஜஸ் வந்து நல்ல காலேஜஸ், டாப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம சென்னையில் இருக்கிற IIT மெட்ராஸ் அப்படிங்கிறது NIRF லிஸ்டிங்கில் கன்சிக்யூட்டிவ் செவரல் இயர்ஸாக வந்து டாப் 1 ரேங்க்கில் இருந்துகிட்டு இருக்கு. நம்பர் 1 ரேங்க்கில் இருக்கிறது IIT சென்னை. ஸோ இந்த NIRFல வர்றதெல்லாம் IIT சென்னை மாதிரியான காலேஜஸ்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதில் 17 செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜஸ், அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து NIRF ரேங்க்ல இருக்கு. NIRF ரேங்க்குங்கிறது வருஷம் மாறும். இந்த வருஷம் ஒரு காலேஜ் இருக்கும், அடுத்த வருஷம் அந்த காலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த NIRFை நீங்கள் இண்டெக்ஸை செக் பண்ணணும். அதில் இந்த காலேஜ் பேர் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த வகையில் 17 காலேஜஸ் வந்து NIRF ரேங்கிங்கில் இருக்குது. அந்த 17 காலேஜஸ் வந்து டாப் ரேங்க்டு காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் பண்ணி அதை பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ்னு சொல்கிற SSN HCL கம்பெனி இருக்கு இல்லையா, அதனோட ஓனர், HCL கம்ப்யூட்டர் கம்பெனியோட ஓனர் வந்து சிவசுப்பிரமணிய நாடார், அவரோட தான் இந்த காலேஜ். SSN காலேஜ் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. இந்த SSNல 9 கோர்ஸ் சொல்லி தர்றாங்க. 900 இன்டேக்ஸ் வந்து இன் டோட்டல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே சொல்லித் தர்றாங்க. இது கூட எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத வந்து இன்டகிரேட்டட் 5-year கோர்ஸாகவும் சொல்லித் தர்றாங்க. இவங்களுக்கு வந்து 9 கோர்சஸ், 900 இன்டேக் இன் டோட்டல் இருக்கு. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இது ஆட்டோனமஸ் காலேஜ். ஸ்ரீபெரும்புதூர் போகிறப்ப, சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிறப்ப இருங்காட்டுக்கோட்டைன்னு ஒரு இடம் வரும். அங்கே தான் இந்த ஹூண்டாய் கார் கம்பெனி எல்லாம் இருக்கு. அங்கே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இருக்கு. SVCE அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இந்த காலேஜில் 12 கோர்ஸ் இருக்கு. டோட்டல் 1080 சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி, அப்புறம் அந்த 5 டாடி கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, சிவில், மெக்கானிக்கல், CS, EEE, ECA, IT, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது, மெரைன் இன்ஜினியரிங், அப்புறம் ஆட்டோமொபைல், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல் அப்படின்னு இந்த கோர்சஸ் எல்லாம் சொல்லித்தர்றாங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறதும் வந்து வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது. இதுவும் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இதுவும் ஓரளவு பழைய காலேஜ் தான். 1997-95 இந்த காலேஜ் வந்து இருக்குது. இங்கே 14 இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 1710 இன்டேக் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸு, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கப்புறம் CSBS, IT, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், எம்டெக் இன்டகிரேட்டட், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொன்னேன் இல்லையா, SSNல இருக்குன்னு இல்லையா, அதே அந்த எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டகிரேட்டட் 5-year கோர்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிறதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, மிஷின் லேர்னிங் வந்து ஸ்பெஷலைசேஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் IoT அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதுவும் வந்து சொல்லித்தர்றாங்க. PSG இன்ஸ்டிடியூட்லேயே வந்து இன்னொரு காலேஜும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கோயம்புத்தூருக்கு அவுட்டரில் நீலாம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது புது பில்டிங்கு. இதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்சுங்கிறது இந்த காலேஜோட பேர். இங்கே வந்து 7 கோர்ஸ் சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 600 இன்டேக் இருக்குது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற 5 டாடி கோர்சஸ். அது கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சொல்லித்தர்றாங்க. சென்னையிலேருந்து ஆந்திரா போகிறப்ப சென்னை பார்டர், ஆல்மோஸ்ட் பார்டர், அதை தாண்டியாச்சு அப்படின்னாக்கா கொஞ்ச நேரத்தில் தடா வந்துடும். தடாவில் வந்து பெரிய ஜோக் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸும் இருக்குது. அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் RMK இன்ஜினியரிங் காலேஜ். RMKன்னு ஒன்று இருக்கும், RMDன்னு ஒன்று இருக்கும். ரெண்டில் RMK வந்து கொஞ்சம் ஃபேமஸ். இங்கே வந்து 11 கோர்சஸ் சொல்லித்தர்றாங்க. இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் 1020 ஓவரால் இன்டேக் இருக்குது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸுங்கிற 5 டாடி கோர்சஸ்ஸு. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் ஒரு ப்ரோக்ராம், CSBS, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இந்த VLSI டிசைன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுங்கிறதுல அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸு. இதெல்லாம் சொல்லித்தர்றாங்க. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து 240 இன்டேக் வச்சுருக்காங்க. அடுத்து ராஜலக்ஷ்மி அப்படிங்கிற பேரில் வந்து 2 காலேஜ் இருக்கும். ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ரெண்டில் வந்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது கொஞ்சம் பழைய காலேஜ். இது ஆட்டோனமஸும் கூட. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த காலேஜில் 19 கோர்சஸ் சொல்லித்தர்றாங்க. 2970, ஆல்மோஸ்ட் 3000 இன்டேக் வந்து ஃபஸ்ட் இயரில் இருக்குது. இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 540 இன்டேக் வச்சுருக்காங்க. இந்த ஒரு கோர்ஸில் மட்டுமே 540 சீட் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் தண்டலமில் இருக்கிறது. இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் AI அண்ட் ML, பயோமெடிக்கல், ஆட்டோமொபைல், பயோடெக்னாலஜி, அந்த டாடி கோர்சஸ் 5, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அப்புறம் சாண்ட்விச் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விச் வச்சுருக்காங்க, ரொபோட்டிக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் அங்கே வந்து இருக்குது. 19 கோர்சஸ், டோட்டல் 2970 அப்படிங்கிற இன்டேக்கில் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க.
ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது குத்தம்பாக்கத்தில் இருக்குது. இதுவும் ஈக்குவலி ஃபேமஸ். இங்கே வந்து 9 கோர்ஸ் இருக்குது. 1920. அங்கே 3000 சீட் இருந்தால் இங்கே ஆல்மோஸ்ட் 2000 சீட்டு இருக்குது. இவங்களும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிஎஸ்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஎல்எஸ்ஐ, டிசைன் அண்ட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, சிஎஸ்லேயே வந்து ஏஐ அண்ட் எம்எல், இந்த மாதிரி எல்லா ஸ்பெஷலைசேஷனும் வச்சுருக்காங்க. நான் சிஐடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் வருது, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதே பேரில் சிஐடிங்கிற பேரில் சென்னையில் இருக்குது, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொன்னேன் இல்லையா, இதுவும் வந்து டாப் காலேஜ் லிஸ்ட்டில் தான் வருது, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் தான் வருது. இந்த சிஐடி சென்னையில் வந்து 14 கோர்ஸஸ் சொல்லித்தர்றாங்க. டோட்டல் 2340 சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் இன்டேக் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதுலேயும் வந்து ஏஐ அண்ட் எம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான ரெகுலர் கோர்சஸ் சொல்லித்தர்றாங்க. கூடவே சைபர் செக்யூரிட்டி சொல்லித்தர்றாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சொல்லித்தர்றாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து விஎல்எஸ்ஐ டிசைன் சொல்லித்தர்றாங்க. இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் சொல்லி கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு சொல்கிற அந்த சிஎஸ்சியில் இந்த காலேஜில் எவ்வளோ இன்டேக் இருக்குது தெரியுமா? ஆல்மோஸ்ட் 1960 இன்டேக் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். 960 intake for first year, only for one course, computer science-க்கு. யாரு போனாலும் சீட்டு கிடைக்கிறதுக்கு கேரண்டி. காலேஜும் அருமையான காலேஜு, நல்ல பிளேஸ்மெண்ட் எல்லாம் நிறையா வருது. எஸ்ஆர்எம் காலேஜ்தே வந்து ராமாபுரம் கேம்பஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டான காலேஜ். இந்த ஈஸ்வரி காலேஜில் 15 சீட்ஸ் இருக்குது. டோட்டல் இன்டேக்னு பார்த்தீங்கன்னா 2070 வந்து ஃபர்ஸ்ட் இயர் இன்டேக் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், சிஎஸ், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஐட்டம், ஐடி, ரொபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, மிஷின் லேர்னிங்கிறத வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனாக வச்சுருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி ஒரு ஸ்பெஷலைசேஷன், சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸும் இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. கிருஷ்ணா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஃபேமஸ் குரூப் இருக்குது. இந்த கிருஷ்ணாங்கிற பேரில் வந்து 4-5 காலேஜ் இருக்குது. கடலூர் பக்கத்தில் கூட இங்கே ஒரு காலேஜ் இருக்குது. 4-5 காலேஜ் கிருஷ்ணாங்கிற பேரில் இருக்குது. பட் நான் சொல்கிற இந்த கிருஷ்ணாங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிற 2 காலேஜ். இந்த ரெண்டுமே வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வருது. அதில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஆட்டானமஸ். இன்னொரு காலேஜ் இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் ஆட்டானமஸ். ரெண்டுமே வந்து ஆட்டானமஸ் காலேஜ். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து குனியமுத்தூரில் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது வந்து கோவைப்புதூரில் இருக்குது. இந்த குனியமுத்தூரில் இருக்கிற காலேஜில் வந்து 12 கோர்ஸ் சொல்லி தர்றாங்க. டோட்டலாக வந்து 1902 இன்டேக் ஃபர்ஸ்ட் இயருக்கு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸுங்கிற இந்த டேடி கோர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் எம்டெக் இன்டகிரேட்டட் 5 இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸு, சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷனோட சிஎஸ்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், மெக்கட்ரானிக்ஸ், எல்லா கோர்சஸும் இவங்க வச்சுருக்காங்க. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 327 சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்குது. அதே மாதிரி ஐடின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் வந்து 327 சீட்ஸு இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி, ஐடி ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. 5th செமஸ்டரில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் வந்து டிஃபர் ஆகும். சிஎஸ்சியாக இருந்தீங்கன்னாக்கா கம்பைலர்னு ஒரு பேப்பர் படிப்பீங்க, ஐடியாக இருந்தீங்கன்னாக்கா வெப் டிசைன் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. இந்த ரெண்டும் தான் அதில் இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸு சொல்ல போனாக்கா. 5th செமஸ்டரில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் மாறுது. மிச்சம் எல்லா செமஸ்டரும் எல்லா பேப்பர் எல்லா சப்ஜெக்டும் சேம் ஆஸ் இட் இஸ். தேர்ஃபோர் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் சிஎஸ்சி படித்தாலும் சரி, ஐடி படித்தாலும் சரி,
உங்கள் நாலேஜில் வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த கிருஷ்ணா காலேஜ் கோவைப்புதூரில் இருக்கக்கூடிய காலேஜில் வந்து 10 கோர்ஸ் சொல்லி தர்றாங்க. 1260 இன்டேக் வந்து ஃபஸ்ட் இயருக்கு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸ், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற அந்த டேடி கோர்சஸ்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து ஏஐ அண்ட் எம்எல்ங்கிற ஸ்பெஷலைசேஷன், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேரியேஷன் கோர்சஸ் வந்து நிறையா இந்த கோவைப்புதூரில் இருக்கிற கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்குது. கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அரசூரில், அதாவது கோயம்புத்தூர் அவுட்ஸ்கட்டில் வந்து ஒரு ஆட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் நல்ல ஃபேமஸான காலேஜ் தான். இந்த காலேஜில் வந்து 12 கோர்சஸ் சொல்லித்தர்றாங்க. இன்ஜினியரிங் கோர்சஸ் 1140 வந்து ஓவரால் ஃபஸ்ட் இயர் இன்டேக் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸு, அதுக்கப்புறம் ஏஐ அண்ட் எம்எல்ல வந்து ஸ்பெஷலைசேஷனாக வச்சுருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸு, பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் அந்த டேடி கோர்சஸ்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் சொல்லித்தர்றாங்க. மெப்கோ ஷென்லேக் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டானமஸ் காலேஜ் சிவகாசியில் இருக்குது. இது வந்து இந்த மெப்கோ கம்பெனிக்காரங்க நடத்தக்கூடிய ஒரு காலேஜ். இதில் வந்து 10 இன்ஜினியரிங் கோர்சஸ் சொல்லி கொடுக்குறாங்க. 1120 இன்டேக் இதில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு இருக்குது. அந்த 5 டேடி கோர்ஸு, சிவில் மெக்கானிக்கல்ங்கிற அந்த 5 டேடி கோர்ஸு, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல், ஆர்கிடெக்சர், இது எல்லாமே வந்து இவங்க சொல்லித்தர்றாங்க. இந்த ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம் படிக்கணும் அப்படின்னாக்கா இதை வந்து பிஆர்க் அப்படிம்பாங்க. நீங்கள் நாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இந்த நாட்டாவை யார் நடத்துகிறாங்கன்னா நீட், ஜேஇஇ மெயின் எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அதே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிற என்டிஏ தான் நாட்டாவையும் நடத்துகிறாங்க. கோயம்புத்தூரில் இன்னும் 2 ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து குமரகுரு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ராமகிருஷ்ணா. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜஸ்ஸு. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது ஆட்டானமஸ் காலேஜ். இது சின்ன வேடம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சரவணம்பட்டியிலேருந்து துடியலூர் போகிற வழியில் வரும். இங்கே வந்து 14 கோர்சஸ் சொல்லித்தர்றாங்க. 1650 ஓவரால் இன்டேக் ஃபஸ்ட் இயருக்கு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸு, ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், டேடி கோர்சஸ், ஃபேஷன் டெக்னாலஜி, ஐடி, மெக்கட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே வந்து இவங்க சொல்லித்தர்றாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறதும் ஒரு ஆட்டானமஸ் காலேஜ் தான். இது வட்டமலைப்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த வட்டமலைப்பாளையத்தில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும் இந்த காலேஜ். 12 கோர்சஸ் சொல்லித்தர்றாங்க. 1050 டோட்டல் இன்டேக் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், சிஎஸ், அதுக்கப்புறம் அந்த டேடி கோர்சஸ், ஐடி, ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், ஏஐடிஎஸ், எம்டெக் இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாமே சொல்லித்தர்றாங்க. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இசிஇ, அதுக்கப்புறம் ஐடி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 180, 120 இந்த மாதிரி வந்து இன்டேக் வச்சுருக்காங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது பெருந்துறையில் ரொம்ப ஃபேமஸ். பெருந்துறையில் 2 நல்ல ஃபேமஸ் காலேஜஸ் இருக்குது. ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்க, அதுவும் ஃபேமஸான காலேஜ் தான். இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது ரொம்ப ஃபேமஸான காலேஜ் தான். ஐஆர்டிங்கிறது வந்து கவர்மெண்ட் நடத்துகிற காலேஜ். இந்த கொங்கு இன்ஜினியரிங்கிறது வந்து பியூர்லி ப்ரைவேட் காலேஜ். ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கும். அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஓரளவு நல்ல குவாலிட்டி ப்ரொஃபஸர்ஸ் தான் அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஃபீஸ் கொஞ்சம் அதிகம்தான் இந்த கொங்குவை பொறுத்த வரைக்கும். இவங்ககிட்ட 14 கோர்சஸ் இருக்குது. 1050 சீட் வந்து ஃபஸ்ட் இயருக்கு இன்டேக் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, மிஷின் லேர்னிங், அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டேடி கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், இது எல்லாமே வந்து சொல்லித்தர்றாங்க. சேலமில் இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா சோனா காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு பாலிடெக்னிக் காலேஜும் வச்சுருக்காங்க. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் பைபாஸ்லேயே முன்னாலேயே இருக்கும். 14 கோர்சஸ் சொல்லித்தர்றாங்க.
1260 வந்து இன்டேக் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, பயோமெடிக்கல், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எம்எல்ங்கிறது ஸ்பெஷலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, டேடி கோர்சஸ், ஐடி, மெக்கட்ரானிக்ஸ். இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கூடயே வந்து வேறு காம்பினேஷன்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு ஒரு காம்பினேஷன் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு காம்பினேஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே வந்து இந்த சோனா காலேஜில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியோட இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து எந்தெந்த காலேஜஸுக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் பார்த்தோம் இல்லையா. ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ், கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி காலேஜஸ்னு பார்த்தோம் இல்லையா. இந்த எல்லா காலேஜஸுக்கும் வந்து இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக தான் வந்து அட்மிஷன் நடக்கும். யூனிவர்சிட்டி கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை வந்து தமிழ் மீடியமில் சொல்லித்தராங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த தமிழ் மீடியமுக்கு உண்டான சீட்டும் வந்து இந்த கவுன்சிலிங் மூலமாக தான், டிஎன்இஏ மூலமாக தான் வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் 404 காலேஜஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 404 காலேஜஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு ஃபில்லப் ஆகலை, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல்லையோ இல்லை சிவில்லையோ வந்து ஃபில்லப் ஆகலை அப்படின்னாக்கா அதையும் வந்து யூனிவர்சிட்டிக்கு சரண்டர் பண்ணுவாங்க. அதாவது சரண்டர் பண்ணுவாங்கன்னா, எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டைரெக்டாக வந்து யாரும் கேட்கல, அதனால் யூனிவர்சிட்டி மூலமாக நீ வந்து எனக்கு ஃபில்லப் பண்ணி கொடு, கவுன்சிலிங் மூலமாக ஃபில்லப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சரண்டர் ஆன சீட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். இது மூலமாக தான் நீங்கள் வந்து அட்மிஷன் வாங்க முடியும். இதுக்கு மீனிங் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட் ஆகிருக்கக்கூடிய இல்லைன்னா அதுக்கு அண்டரில் வரக்கூடிய 438 இன்ஜினியரிங் காலேஜஸுக்கு வந்து ஆல் டைப் ஆஃப் சீட்ஸு அதர் தேன் மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து ஃபில்லப் ஆகும். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது டோட்டலாக வந்து 3 ரவுண்டாக நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முதல் ரவுண்டுலேயே சீட் வாங்கிட்டீங்கன்னாக்கா பெஸ்ட்டாக இருக்கும். நான் அதை சொல்கிறேன். இந்த 3 ரவுண்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன அது பின்னால் சொல்கிறேன். செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் நீங்களும் வந்து லைனில் நிற்கிறீங்கிறது யூனிவர்சிட்டிக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரேண்டம் நம்பருங்கிறது அலாட் ஆகும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை அலாட் பண்ணும். அதாவது உங்களுக்கு என்ன நம்பர் வரும்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் மாதிரி, உங்கள் எக்ஸாமுக்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வருது இல்லையா, அந்த மாதிரி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மேலே ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டிஎஃப்சி அப்படின்னு சொல்லி சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் முதல்ல நீங்கள் செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். ஏதாவது ஃபால்ட் இருக்கா, இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் அந்த டிஎஃப்சியில் வெரிஃபை பண்ணணும். இந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் முடிக்க உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டுங்கிறத வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. 200 அவுட் ஆஃப் 200ங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கும். 79 வரைக்கும் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க. அதாவது 79 அவுட் ஆஃப் 200 இந்த ரேஞ்ச் வந்து அவங்க அட்மிஷனுக்கு எடுத்துப்பாங்க. இந்த கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னாக்கா, மேத்தமெட்டிக்ஸில் ஃபுல் மார்க்கு. இப்போ நீங்கள் வந்து 100க்கு 89 எடுத்திருக்கீங்கன்னா அந்த டோட்டல் 89 அப்படியே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லேயும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதில் பாதி. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் 80 எடுத்திருந்தீங்கன்னா 40, ஃபிசிக்ஸில் வந்து 90 எடுத்திருந்தீங்கன்னாக்கா 45. இந்த மாதிரி 3ஐயும் கூட்டி, மேத்ஸு ஃபிசிக்ஸில் பாதி, கெமிஸ்ட்ரியில் பாதி கூட்டி டோட்டலாக எவ்வளோ வருதோ அதை தான் வந்து அந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் 90 எடுத்திருக்கீங்கன்னா 90, அப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து 80 எடுத்திருக்கீங்கன்னா 40, 90 + 40 வந்து 130, அப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து 70 எடுத்திருக்கீங்கன்னாக்கா 35. அப்போ 90 + 40 + 35, அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது? 165 அப்படிங்கிறது வந்து உங்களோட கட் ஆஃபில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கு. அப்போ உங்களோட இந்த 165 மார்க்குக்கு எந்த கோர்ஸு எந்த காலேஜுங்கிறது தான் வந்து அவங்க கவுன்சிலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப் ரேங்கிங் வந்து அவங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆன உடனே இது 3 ரவுண்டாக வந்து கவுன்சிலிங் நடக்கும். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த டவுன் பேமெண்ட் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் லெட்டரை ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எய்தர் யூ கேன் டைரக்ட்லி கோ டு த காலேஜ் ஆர் யூ கேன் கோ டு டிஎஃப்சி. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். தட் இஸ் கால்டு சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது என்னன்னாக்கா உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஐ வுட் ரெக்கமெண்ட் தட். நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இட் இஸ் ரியாலிட்டி. உங்களுக்கு கண்டிப்பாக சீட் வேணும், நல்ல காலேஜில் நீங்கள் விரும்புகிற கோர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 50-75 காலேஜ் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் டிக் அடிக்கணும். அந்த ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு விருப்பமான கோர்சஸை வந்து நீங்கள் டிக் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ஃபஸ்ட்டு சாய்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் சாய்ஸு, 3வது சாய்ஸ் வந்து இசிஇ வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் ஒரு 50 காலேஜ்லையாவது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இன்னும் 20-25 காலேஜில் இதை கொஞ்சம் மாற்றி போடலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, செகண்ட் சாய்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் செய்யணும், நிறைய செய்யணும். நிறைய காலேஜஸ் நிறைய கோர்சஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் டயத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து சீட்டு கம்பல்சரியாக கிடைக்கும்னு சொல்லலாம். இதுக்கு என்ன ரீசன்? அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அலோகேஷன் பேசிஸில் உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பேசிஸில் நடக்கும். இப்போ நீங்கள் ஓசியில் வரலாம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது கூட வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் வேறு இருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னாக்கா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், எக்ஸ் சர்வீஸ் மேன் பீப்புள், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இப்படியெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் வர்ற டயத்தில் இப்போ ஒரு காலேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் 60 சீட்டு ஒரு சிங்கிள் இன்டேக் இருக்குன்னாக்கா அந்த சிங்கிள் இன்டேக்கை இவ்வளவு பூரா போடுறாங்க. ஓசிக்கு 10 சீட்டு, பிசிக்கு 10 சீட்டு, புரியுதா நான் சொல்கிறது? அப்புறம் எஸ்சிக்கு இவ்வளவு, எஸ்சிஏக்கு இவ்வளவு, எஸ்டிக்கு இவ்வளவு, ஸ்போர்ட்ஸ் பர்சனு, அது இதுன்னு எல்லாம் போடுறப்ப உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அழகப்பா காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் 60 சீட்டு இன்டேக் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 60 சீட்டில் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் மார்க்கு அந்த அளவுக்கு எடுக்கலை அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலுமே சாய்ஸ் ஃபில்லிங்லாம் இதை ப்ரியாரிட்டி கொடுக்காம விட்டுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காலேஜ் அலாட்டே ஆகாது. அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து எவ்வளோ கவனமாக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு சோம்பேறித்தனம் பண்ணாமல் நிறையா காலேஜஸ்ஸு நிறையா கோர்சஸை டிக் அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா கிடைக்கும். இதே செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜஸாக இருந்ததுன்னா இந்த ஜஞ்சட்டே எனக்கு வேண்டாம்னாக்கா நீங்கள் நேரடியாக காலேஜுக்கு வாக்கினாங்க, அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து சீட் வாங்கிடலாம். பட் அங்கே அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிக்கெல்லாம் வந்து 1 lakh சொல்லுவாங்க. இதே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னாக்கா 50-60,000 தான் இருக்கும். ஒரு சில காலேஜில் 80,000 கூட கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பர் இயருக்கு வந்து ஒரு 20,000-30,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். 4 வருஷம் படிக்கிறப்ப உங்களுக்கு ஏறக்குறைய 1.5 லட்ச ரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, ரேண்டம் நம்பர் அலாட் ஆயிடுச்சு, டிஎஃப்சில எல்லாம் போய் நீங்கள் எல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்க, ரேங்க் லிஸ்ட்டும் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ உங்களை வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறாங்க. இதில் வந்து 3 ரவுண்டு சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த ரவுண்டுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு ரவுண்டுலேயும் உங்களுக்கு 6 கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவிட், அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த மாதிரி 6 ஆப்ஷன்ஸுக்கு இருக்கு. அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கேட்ட கோர்ஸு கேட்ட காலேஜ் கிடச்சிருச்சு, கேட்ட காலேஜ் கிடைக்கலனாலும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் கேட்ட காலேஜ் கிடச்சிருக்கு, நீங்கள் கேட்ட கோர்ஸுக்கு பதிலாக ஈக்குவலாக இன்னொரு கோர்ஸ் கிடச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடுனாக்கா கன்ஃபியூஸே பண்ணாதீங்க, டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுங்க. இது வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். அப்போ என்ன அடுத்த ப்ராசஸ், நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிஎஃப்சிக்கு போய் நீங்கள் பணத்தை எல்லாம் கட்டி நீங்கள் வந்து சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அலாட்மெண்ட் லெட்டர் அவங்க டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க.
இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஓகே சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸை உங்களுக்கு அந்த டவுன் பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. சீட்டுக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. தென் யூ ஹேவ் டு ப்ரொசீட் ஃபர்தர் டுவர்ட் யுவர் காலேஜ். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சது. இதுக்கு பதிலாக உங்களுக்கு கோர்ஸ் ஓகே. இப்போ நீங்கள் டோட்டலாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி சொல்லலாம், நீங்கள் 7 கோர்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அந்த 7 கோர்ஸில் வந்து உங்களுக்கு 7வது கோர்ஸ் தான் வந்து அலாட் ஆகுது. முதல் 6 கோர்ஸ் வந்து அலாட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிஎஸ் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி கேட்குறீங்க, அதுக்கப்புறம் ஐடி கேட்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் 7 கோர்சஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் கடைசியாக நீங்கள் கேட்ட ஒரு இசிஇ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கிடச்சிருக்குது. பட் உங்களுக்கு என்ன ஏஐடிஎஸ்ஓ இல்லைனாக்கா சிஎஸ்ஓ கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னாக்கா யூ ஹேவ் அன் ஆப்ஷன். உங்களுக்கு இந்த இசிஇயும் கையை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த காலேஜ் நல்ல காலேஜு, அந்த காலேஜில் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். பொதுவாகவே மை டியர் சில்ட்ரன், நீங்கள் வந்து கோர்ஸை பார்க்கறத விட காலேஜை தான் மெயினாக பார்க்கணும். காலேஜ் நல்ல காலேஜாக இருந்ததுன்னா அதில் இந்த கோர்ஸ் இல்லைனாலும் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு கோர்ஸ் கிடச்சதுன்னாக்கா யூ மஸ்ட் அண்ட் ஷுட் செலக்ட் தட் கோர்ஸ். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, கோர்ஸுங்கிற ஆப்ஷனை விட காலேஜுங்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எக்ஸ்போஷர் காலேஜிலேருந்து தான் கிடைக்கும். கோர்சஸ் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். ஸ்டில் உங்களோட ப்ரியாரிட்டி எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, கோர்ஸாக காலேஜான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜு, தென் அதுக்குள்ளே வந்து கோர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அந்த 7th கோர்ஸு இசிஇ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து அந்த காலேஜை விட மனசு இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இதுக்கு மீனிங் என்ன, நீங்கள் இப்போ வந்திருக்கிற அந்த ஆப்ஷன் இசிஇங்கிறத வந்து லாக் பண்ணிட்டீங்க. அது வந்து உங்களுக்கு உண்டு. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை டிக்ளைன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த லாக் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு வேறு கோர்ஸ் கிடைக்கலனாக்கா நீங்கள் பணத்தை கட்டி இந்த இசிஇ அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அக்செப்ட் மூவ் அப்வர்டு, அதாவது இது கிடைச்சாலும் ஓகே, எதுக்கும் மேலே இருக்கிற கோர்சஸ் எல்லாம் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், திருப்பி அந்த ரவுண்டு முடிய அந்த 1 2 3 4ன்னு ஹைரார்கி எல்லாம் பார்த்துட்டே வரும். அதில் ஏதாவது வேக்கன்சிஸ் இருக்குது, உங்களோட அந்த கட் ஆஃப் நம்பருக்கு வந்து மேட்ச் ஆகுது, இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் எய்தர் இசிஇ ஜாயின் பண்ணலாம், இல்லை மேலே அந்த 6 பெண்டிங் இருந்தது இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கிடச்சிருந்ததுன்னு வைங்களேன், ஐடியில் ஜாயின் பண்ணலாம். எய்தர் ஐடி ஆர் இசிஇ ரெண்டுத்தில் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் மூவ் அப்வர்ட் அப்படிங்கிறது. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருந்தாக்கா ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது என்னன்னாக்கா டிக்ளைன் அண்ட் அப்வர்டு. இது வந்து துடுக்குத்தனம் தான் நான் சொல்லுவேன். டிக்ளைன் அண்ட் அப்வர்டு என்ன சொல்லுவாங்க, யூசி எல்லாம் வேண்டாம், நான் படித்த ஐடி தான் படிப்பேன், படித்தா சிஎஸ்சி தான் படிப்பேன், ஏதாவது சொல்லுவானுங்க. இதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த காலேஜில் இவரோட கட் ஆஃப் மார்க்குக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கல, சீட்டு ஃபில்அப் ஆயிடுச்சு, இவர் வந்து பிசி கேட்டகரியில் வர்றாரு, இல்லை எம்பிசி கேட்டகரியில் வர்றாரு, எம்பிசிக்கு அந்த காலேஜில் அந்த கோர்ஸுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சீட்டு தான் இருக்குது, டக்குன்னு ஃபில்அப் ஆயிடுச்சு, இவர் வந்து 8ஆவதா 9ஆவதா இருக்காரு அப்படின்னாக்கா சான்ஸ் போச்சு. ஏன்னா இவர் வந்து டிக்ளைன் பண்ணிட்டாரு. அப்போ இவர் கிடைச்ச அந்த 7வது சீட்டான இசிஇயை வந்து இவர் லாக் பண்ணலை, இவர் டிக்ளைன் பண்ணிட்டாரு. டிக்ளைன் பண்ணிட்டு அப்வர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ என்னாச்சு, தெர் இஸ் நோ ஆப்ஷன், இவர் அடுத்த ரவுண்டுக்கு தான் போகணும். எப்பவுமே ரவுண்டு மாறுறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு ஒரு மார்க் சர்டைன் மார்க் வைக்கிறாங்க, 200லேருந்து இது வரைக்கும் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா டாப் காலேஜஸ் எல்லாம் அதில் ஃபில்அப் ஆயிரும். ஏன்னா சீட்டு கம்மி. நான் சொன்னேன் இல்லையா, ஓவராலாக அவன் வந்து 1000 சீட் வச்சுருக்கலாம், ஆனால் அந்த கோர்ஸுக்கு அவங்ககிட்ட இருக்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்டு, எவ்வளோ அது ஜென்ரல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எஸ்சிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறப்ப அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் டிக்ளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கையில் கிடைச்ச ஒரு கோர்ஸை நீங்கள் விட்டுட்டதா அர்த்தமாயிரும். தேர்ஃபோர் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அக்செப்ட் அண்ட் அப்வர்டு தான் நீங்கள் கொடுக்கணுமே ஒழிய டிக்ளைன் அண்ட் அப்வர்டுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
இன்னும் ஒரு சில சூப்பர் கேரக்டர் எல்லாம் இருப்பாங்க. டிக்ளைன் அண்ட் மூவ் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லிடுவான். அவன் என்ன சொல்லுவான், இல்லை எனக்கு இந்த கோர்ஸ் இந்த காலேஜே வேண்டாம், நான் வேணாலும் அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்பான். ரொம்ப இவர் வந்து தைரியசாலி மாதிரி. இதில் என்ன ஆகுனாக்கா, ரவுண்டு மாற மாற 1வது ரவுண்டுலேருந்து 2வது ரவுண்டுக்கு வந்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரியே மாறிடும். ஸோ காலேஜஸ் வந்து டாப் கேட்டகரி காலேஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபில்அப் ஆகிடும். அதில் ஓவர்வேம் மாறுதெல்லாம் எங்கே வரும், செகண்ட் ரவுண்டுக்கு வர்றப்ப அது மிட் ரேஞ்ச் காலேஜஸாக இருக்கும். அதுலேயும் கழிவு ஊற்றுறது எங்கே வரும், தேர்ட் லெவல் காலேஜஸுக்கு வரும். அதுதான் ரவுண்டு 3 அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் டிக்ளைன் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் டாப் காலேஜஸ் எல்லாத்தையுமே டிக்ளைன் பண்ணிட்டீங்கன்னு தான் மீனிங்கு. ஏன்னா உங்களுக்கு அதோட அந்த ரவுண்டுக்கு வந்து ஆப்ஷன் கட் ஆயிரும். யூ வில் பி மூவிங் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு. ஸோ யூ ஷுட் நெவர் டூ decline and upward, decline and move to next round. You have a chance, accept, join, இல்லைனாக்கா accept or upward. இதுதான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பிஎஸ்ஜி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை, உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காசை ஈஸை கட்டி டொனேஷன் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டாரு, படித்தா இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன்னு நீங்கள் ஒரே முடிவில் இருக்கீங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிஎஸ்ஜியே வேணும்னு ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிஎஸ்ஜி கிடைக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, பிஎஸ்ஜியில் வந்து மெக்கானிக்கல் கிடைக்குது, பிஎஸ்ஜியில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் படிக்கணும். நான் தான் சொல்கிறேன் பாருங்க, காலேஜ் தான் டாப் ப்ரியாரிட்டி, அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி தான் வந்து கோர்ஸு. நீங்கள் பிஎஸ்ஜி நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணிக்கிறேன், கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட ஆப்ஷன் என்னவா இருக்கும், டிக்ளைன் அண்ட் குவிட். இதோட நீங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து ஓவராலாக வெளியில் எக்ஸல் ஆயிடுறீங்க. யூ ஆர் நாட் தேர் இன் த கியூ. இது வந்து டிக்ளைன் அண்ட் குவிட் அப்படிங்கிறது. அடுத்து இன்னொன்று இருக்கு, அப்பர் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு. இதுவும் வந்து ஒரு வைஸ் டிசிஷன் தான். பட் அக்செப்ட் அண்ட் அப்பர்டு தான் வந்து இருக்கிறதுல வைஸ் டிசிஷன். இதில் வந்து இது என்னம்பாங்க, இது வந்து ஆல்மோஸ்ட் டிக்ளைன் அண்ட் அப்பர்டுக்கு ஈக்குவல் தான் இது. அப்பர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. என்ன, இப்போ 7வது இசிஇ கிடச்சிருக்கு, மேலே 6 கோர்ஸ் வந்து நான் பார்க்குறேன், அப்படி கிடைக்கலனாக்கா நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் மிஸ்டேக்கு தான் சொல்லணும். ஏன், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிகிற டயத்தில் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமாக அலாட் ஆகக்கூடிய சீட்டு வந்து ஃபில்லப் ஆயிரும். அப்போ அடுத்த ரவுண்டுக்கு வர்றப்ப அந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா, நீங்கள் கேட்குற கோர்ஸஸ் கிடைக்குமாங்கிறதுக்கு 90% சாய்ஸ் இல்லைன்னு தான் வரும். வேறு காலேஜஸில் லெவலே மாறும், வேறு லெவல் காலேஜில் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் காலேஜ் தான் மைண்ட் பண்ணணும், கோர்ஸ் வந்து செகண்ட்ரியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 6 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின், accept and upward, decline and upward, decline and move to the next round, decline and quit, upward or move to the next round. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப 3 days வந்து உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டைமிங் இருக்கும். கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. அடுத்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா 5 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னாக்கா அது நாட் ஜாயின்டுங்கிற பூலில் போய் உட்காந்துரும். அந்த செட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்து உங்களோட வேக்கன்சி நீங்கள் எந்த சீட் எடுத்தீங்களோ அது வந்து வேக்கண்ட்டாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இதே அக்செப்ட் அண்ட் அப்பர்டில் போயிருந்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் அதே மாதிரி தான். 5 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி டிஎஃப்சிலேயோ இல்லை காலேஜ்லேயோ போய் ஜாயின் பண்ணணும். அது லேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் அந்த பூலில் போயிடும். டேட்டாவில் பூல்டு செட்டில் போயிடுச்சு அப்படின்னாலே, பூல்டுனாக்கா கலெக்டட், அந்த கலெக்டட் செட்டில் போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சீட்டு வந்து வேக்கண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னாக்கா அவைலபிளாக இருந்தது சீட்டுனாக்கா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. இப்போ 3வது ரவுண்டுக்கு அப்புறம் 4வது ரவுண்டு நடக்காது. ஒரு சில டயத்தில் தான் வந்து அந்த ஸ்பெஷல் வேக்கன்சி, ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வரல அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து
சீட்டு ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் போய் வாங்கணும். டிக்ளைன் அண்ட் குவிட்னு பண்ணிட்டீங்கன்னாக்கா தட் இஸ் டன், தட்ஸ் இட். யூ கேன் கம் அவுட் ஆஃப் த கவுன்சிலிங். நீங்கள் வந்து டைரெக்டாக பணம் கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூலை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதான் உங்களோட நேம் வந்து லிஸ்ட்லேயே வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரேண்டம் நம்பருங்கிறது அலாட் ஆகும். தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணுமோ பே பண்ணுறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ அதெல்லாம் அப்லோட் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் பண்ணுறீங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எக்ஸசைசஸ். ஒன்ஸ் டன், அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு அந்த ரவுண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர்றீங்களா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டாங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. இந்த 7.5% ரிசர்வ்டு கேட்டகரி இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில், அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, இந்த பசங்களுக்குன்னு சொல்லி ஓவரால் அலோகேஷன் 12,000 சீட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து ஃப்ரீ எஜுகேஷன். யூ நீட் நாட் டு பே ஈவன் 1 ரூபி. எந்த காசும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. சர்டிஃபிகேட்டை மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டிக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ₹1 உங்களுக்கு பணம் கட்ட தேவையில்லை. இந்த அலாட்மெண்ட்டில் 12,000 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ நான் கொடுக்குற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து 2024, அதாவது போன வருஷம், இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பான் பையன், அந்த பையனுக்கு நடந்த ஸ்கெட்யூல். நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆகிறது, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிறது, இதெல்லாமே வந்து 6/5/2024 மே மாதம் 6ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ நீங்கள் மே அந்த ஃபஸ்ட் வீக்கில் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 6/6, 1 மாதம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறமும் 1 வாரம் டைம் கொடுப்பாங்க. 12/6/24. ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து 1 மாதம் கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு எதுக்குன்னாக்கா, உங்களோட 10th மார்க் ஷீட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் இல்லை ஐடி கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் வேறு ஏதாவது ஒன்று இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னாக்கா இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி உங்களுக்கு அந்த டைமிங் சேர்த்து கொடுக்குறாங்க 1 வாரம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் டிஎஃப்சி, இந்த நியர்பை டிஎஃப்சிக்கு போனீங்க அப்படின்னாக்கா யூ வில் கெட் ஆல் சச் இன்ஃபர்மேஷன், சப்போர்ட்டு, அவங்க எப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே சொல்லி தருவாங்க. நீங்கள் அதை வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்ஃபோர் 12/6ங்கிறது 1 வீக் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸு அப்லோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதே நாள் அந்த என்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் தி டாக்குமெண்ட்ஸும் அன்றைக்கே வந்து ரேண்டம் நம்பர் அலாட் ஆயிரும். ரேண்டம் நம்பர் அலாட் ஆயிடுச்சுன்னாக்கா நெக்ஸ்ட் டேட்லேருந்து உங்களுக்கு டிஎஃப்சிக்கு கூப்பிடுவாங்க, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது வந்து ஒரு 10-15 நாள், மினிமம் 15 நாள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த டைம் வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் போய் ஒரிஜினல்ஸ் எல்லாம் அங்கே காமிச்சு அவங்க எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏதாவது கிரிவன்சஸ் இருக்குது, கிரிவன்சஸ்னாக்கா உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருந்திருக்கு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி இருக்குது, இனிஷியல் மாறி இருக்குது, இப்படியெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்தது, என்னங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும், அது பிரிண்டிங் ஒழுங்காக நடந்திருக்காது, ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கும். உங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம்னு ஒன்றில் இருக்கும், சுப்பிரமணியன்னு ஒன்றில் இருக்கும், அதில் எம் இருக்குது, இதில் என் இருக்குதுமா, என்ன எல்லாம் ஆல்ஃபபெட் தாண்டா இருந்தால் இருந்துட்டு போகுது, இருக்கிற இங்கிலீஷ் லெட்டரில் தாண்டா இருக்குதுன்னா கேட்க மாட்டானுங்க, அதை போய் மாற்றும்பானுங்க. அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன சேலஞ்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. ஒரு வாரம் கொடுப்பாங்க. இது வந்து 11/7/24 18/7/24 நடந்திருக்கு. அடுத்து கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, இவங்களுக்கு வந்து
ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸுங்கிறது யாரெல்லாம் 7.5% வர்றவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்கிறவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகளாக இருந்தால் அவங்க வருவாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இருந்தாங்க, ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சனாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. இவங்களுக்கு உண்டான அந்த ஆன்லைன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/7/24 ஓப்பன் ஆகிருக்குது. 23/7 ஒரே நாளில் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ எஜுகேஷன் ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அகாடமிக் ஸ்ட்ரீம் வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து ரெகுலர் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கும், ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கும். ஒகேஷ்னல்னா தொழில் கல்வின்னு சொல்லி நீங்கள் +2ல் ஒகேஷ்னல் குரூப் எடுத்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி 25/7/2024 27/7/2024 வரைக்கும் கவுன்சிலிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு வந்து 29th ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது 3/9 வரைக்கும் ஏறக்குறைய 40-45 நாள் வந்து இந்த கவுன்சிலிங் நார்மலாக நடக்கும். இந்த 45 நாளில் வந்து உங்களுக்கு அந்த 3 ரவுண்டுமே முடிஞ்சிடும். இப்போ ஒருவேளை இன்னும் சீட்டு வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது அப்படின்னாக்கா 3வது ரவுண்டுக்கு மேலே வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் நடந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து 6/9 சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து 8/9 வரைக்கும் ஒரு 2 நாள் வந்து போர்ட்டல் ஓப்பனாக வச்சுருப்பாங்க. யாருக்கு வேணாலும் நீங்கள் அந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். எஸ்சிஏ எஸ்சி இந்த கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் வந்து எஸ்சிஏன்னு போட்டுட்டீங்க, உங்கள் ஜாதி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு, நீங்கள் எஸ்சிஏவா இல்லை எஸ்சியான்னு தெரியல, எஸ்சிஏல போட்டுட்டீங்க, பட் எஸ்சிஏல இல்லை நான் எஸ்சியில் மாறுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது அந்த சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னாக்கா அது வந்து ஒரு நாள் வந்து அலோவ் பண்ணுவான். பை மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா. கவுன்சிலிங் எண்ட் ஆகுது வந்து 11/9 எண்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/7 ஃபஸ்ட்டு அந்த இது ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஓவரால் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸே எண்ட் ஆகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 11/9 வந்து எண்ட் ஆகிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 50 நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் 200க்கு 200 எடுத்தவங்கலேருந்து 179 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் கவுன்சிலிங் நடக்கும். இந்த 179 அப்படின்னாக்கா ஏதோ சும்மா 10 நம்பர் தான் வித்தியாசம்னு நினைக்காதீங்க. 200 அதுக்கு கீழே அடுத்த நம்பர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 199.999, அதுக்கப்புறம் 199.998, அப்புறம் 199.997. இந்த மாதிரி வந்து அவங்க கால்குலேட் பண்ணி தான் இந்த 179க்கு ரீச் ஆவாங்க. அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க, ஒரு ரவுண்டை மிஸ் பண்ணீங்கன்னாக்கா அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்கலனாலும் கிடைக்காது அந்த பர்டிகுலர் காலேஜில். ஏன்னா இவ்வளோ ஃபில்ட்ரேஷன், அதாவது 0.001 லெவலில் அவங்க மைனூட்டாக அந்த மார்க்கை பார்த்து சீட் அலாட் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நான் சொன்ன மாதிரி 60 சீட் இன்டேக் இருந்தாலும் அது வந்து பிரியுது. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சு இப்படி எல்லாம் பிரியறப்ப எம்பிசின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 சீட் இருக்கும். அவன் 200லேருந்து 179 வர்றதுக்குள்ள 5 சீட் ஈஸியாக ஃபில்அப் ஆயிடும். புரியுதா புரியலையா? தட் இஸ் ஐ எம் டெல்லிங் யூ ரிப்பீட்டட்லி. ஒரு ரவுண்டை மிஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சாய்ஸே மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் வைஸ் டிசிஷன். காலேஜை தான் மைண்ட் பண்ணணும், கோர்ஸை 2வதாக தான் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் இல்லைன்னாக்கா அக்செப்ட் அண்ட் அப்வர்டு, இந்த 2 தவிர வேறு எதை வந்து நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் யூ வில் பி லூசிங் எய்தர் காலேஜ் ஆர் கோர்ஸ் ஆர் ஈவன் யூ மே ஃபிட் அண்ட் அவுட். இந்த சூழ்நிலைக்கு தான் நீங்கள் வருவீங்க. ரவுண்டு 2ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 178.975 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கட் ஆஃப் மார்க்கு. ரவுண்டு 1ங்கிறது 200லேருந்து 179. ஸோ ரவுண்டு 2ங்கிறது எங்கே வருது பாருங்கள், 178.975லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
அந்த 0.001ங்கிற மைனூட்டில் அவங்க வந்து பார்க்குறாங்க. அதுலேருந்து 142 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. தேர்ட் ரவுண்டுங்கிறது வந்து 141.955 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து 77.50 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் அவங்க சீட்டு அலாட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா டாப் காலேஜஸ் போயிடும். அதுக்கடுத்து ரெண்டாவது ரவுண்டில் மிட் லெவல் காலேஜஸ், மூணாவது லெவலில் அதை விடவும் கம்மியான லெவலில் இருக்கக்கூடிய நார்மல் காலேஜஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7.5 ரிசர்வேஷனாக இருந்தாலும் இதே லெவலில் தான் வந்து இதே மாதிரியான கட் ஆஃப் மார்க் பேசிஸில் தான் இதே 200 to 179 ஆல்மோஸ்ட் பேரலாக தான் நடக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி இந்த 7.5க்கும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் கேட்டகரியும் சரி, ஒரே டைட்டில் தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இதே ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரவுண்டு ஒரே ஒரு ரவுண்டு தான். ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டெல்லாம் கிடையாது. 199லேருந்து 85 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வொகேஷ்னலையும் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறாங்க. ஏன்னா வொகேஷ்னல்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட்டு ஒவ்வொரு காலேஜ்லேயும் 2 சீட்டு 4 சீட்டு இருக்கும். அதனால இது கடகடன்னு ஃபில்அப் ஆயிரும். 1 டே ப்ராசஸ் தான். 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடியவங்க வொகேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதே தான், சேம் டேட்டில் இந்த 7.5 ரிசர்வேஷனையும் கூப்பிடுறாங்க, ஜென்ரல் வொகேஷ்னல் பீப்புளையும் கூப்பிடுறாங்க, கவுன்சிலிங்கை முடிச்சிடுவாங்க. வொகேஷ்னல் அப்படின்னாலே சிங்கிள் ரவுண்டு கவுன்சிலிங் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் படிப்பும் வந்து AICTE அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இவங்களுக்கு கீழே தான் வந்து எல்லா இன்ஜினியரிங் படிப்பும் வருது. அது பிடெக் ஃபுட் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, பவுல்ட்ரி டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, அக்ரியாக இருந்தாலும் சரி, பிஇ பிடெக் படிப்புனாலே அது வந்து கம்ஸ் அண்டர் AICTE. இந்த AICTE நார்ம்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த PCM அப்படிங்கிறத கம்பல்சரியாக +2ல் படிச்சிருக்கணும். +2 லெவலில் நீங்கள் PCM படிக்கலைன்னாக்கா AICTE பிரகாரம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பேசிஸில் என்ன மார்க் பர்சன்டேஜ் தேவைங்கிறத பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரி ஓசின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓப்பன் காம்படிட்டர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் மூணையும் சேர்ந்து வந்து மினிமம் 45% மார்க் வந்து இருக்கணும். இதே பிசியாவோ எம்பிசியாவோ இருந்தீங்க அப்படின்னாக்கா 40%. அப்புறம் பேக்வேர்டு முஸ்லீமாக இருந்தாலும் டிஎன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிங்கிறாங்கல்ல, இவங்களுக்கும் 40%. SC, SCA, ST யார் இருந்தாலும் அவங்களுக்கும் 40%. ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும் 45, மிச்சவங்க எல்லாருக்குமே வந்து 40% அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்கணும். புட் டுகெதர் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இதே வொகேஷன் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சேம், ஜென்ரலாக இருந்தால் 45% வரணும். அதாவது நீங்கள் வொகேஷனல் என்னென்ன தியரி படிச்சிங்க அது ப்ளஸ் ப்ராக்டிக்கல் மூணையும் கூட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 45% வந்து மினிமம் இருக்கணும். அதர் பீப்புளுக்கு நான் ஓசி பீப்புள் இருக்காங்க இல்லையா, பிசி, எம்பிசி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து 40% இருக்கணும். இதுலேயே மெரைன் இன்ஜினியரிங் படிப்பு நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க, ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து மெரைன் இன்ஜினியரிங் சொல்லி தர்றாங்க. மெரைன் இன்ஜினியரிங்க்கு வந்து IMUன்னு சொல்லி இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தனியாக இருக்குது, IMUன்னு இருக்குது. இவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. இது வந்து CET காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. IMU செட் அப்படிங்கிறது வந்து மெரைன் யூனிவர்சிட்டிக்கு நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன். நீங்கள் அது மூலமாகவும் மெரைன் யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சில் மூலமாகவும் நீங்கள் வந்து மெரைன் படிப்பு அண்ணா யூனிவர்சிட்டியோட அண்டரில் வரக்கூடிய காலேஜஸில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். ஆனாலும் அண்ணா யூனிவர்சிட்டியும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, இந்த மெரைன் படிக்கணும் அப்படின்னாக்கா IMU செட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. தேர்ஃபோர் மெரைன் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா IMU செட் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். இதுக்கப்புறம் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் மினிமம் 60% மார்க் வேணும். மிச்சதுக்கெல்லாம் 45% தானே சொன்னாங்க, இது வந்து 60% வேணும். அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து 10th லெவலில் மினிமம் 50% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 45 நாட் எலிஜிபிள். இதுக்கு இங்கிலீஷில் 10th 45 எடுத்திருந்தீங்கன்னா பத்தாது. 10th இங்கிலீஷில் நீங்கள் மினிமம் 50 மார்க்கு மெரைன் படிக்கணும்னா எடுத்திருக்கணும்.
அப்புறம் ஏஜு, ஹைட்டு, வெயிட்டு, இந்த மெரெயின் படிப்பு, மைன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கேட்பாங்க. ஏஜுங்கிறது பார்த்தா மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் மெரெயின் டெக்னாலஜி படிக்கலாம். ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 48 கேஜி இருக்கணும். ஐசைட் வந்து நார்மலாக இருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கம்பல்சரியாக ப்ரொடியூஸ் பண்ணணும். நேட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, தமிழ்நாடு பீப்புளாக இருக்கீங்க, வேறு ஸ்டேட்டில் போய் படிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும். உங்கள் ஃபாதர் மதர் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தங்கியிருக்கீங்க, நீங்கள் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஆந்திராக்காரரு இல்லைனாக்கா வேறு ஸ்டேட்டை சார்ந்தவங்களாக இருக்கலாம். பட் உங்கள் ஃபாதரோ மதரோ இல்லை 2 பேருமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அதனால இப்போ சிபிடபிள்யூடி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மினிமம் 5 இயர்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தங்கியிருந்தாங்க, அதாவது தமிழ்நாட்டில் சர்வீஸ் செஞ்சுருந்தாங்கன்னாக்கா எலிஜிபிள். நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். லைக் நீங்கள் வந்து இப்போ பீகார் பசங்கள்லாம் நிறையா வந்து தமிழ்நாட்டில் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி நல்லா தமிழெல்லாம் பேசுகிறாங்க. பீகார், ஜார்க்கண்டு, ஒடிசா, பெங்கால் பசங்கள்லாம், அதுவும் திருப்பூர், கோயம்புத்தூர் ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் மினிமம் 50 பசங்க இந்த நார்த் இந்தியன் பசங்க படிக்கிறாங்க. நல்லா தமிழ் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க, படிக்கிறாங்க. பிகாஸ் சின்ன குழந்தைங்க தானே, அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸும் வந்து தமிழ்நாட்டில் படித்தவங்களா இருந்தாங்கன்னாக்கா ஓப்பன் காம்படிட்டராக, அதாவது ஓசி கேட்டகரியில் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரிசர்வேஷன் இல்லைன்னா எந்த விதமான இந்த 7.5 இந்த மாதிரி இதெல்லாம் நாட் எலிஜிபிள். அவங்க வந்து நார்மலாக ஒரு ஓசி கேண்டிடேட்டாக அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக வந்து உங்களுக்கு 10th, 11th, 12th, இப்போ 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆகிட்டதுனால 10th, 11th, 12th 3 மார்க் ஷீட்டும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு மைண்டில் ஏற்றிக்கலாம். 10th, 11th, 12th ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இந்த 4 சர்டிஃபிகேட்டும் வந்து மேண்டேட்டரி. இதுக்கப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும், நான் அகாடமிக் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இஃப் யூ கிளைம் எனி ரிசர்வேஷன், நான் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி அப்படின்னு எல்லாம் நீங்கள் வந்து அப்படியெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது வேணும். அதுக்கப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வேணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் மினிமம் 3 வேணும். பொதுவாக நீங்கள் வந்து 9லேருந்து 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடியாக கையில் வச்சுக்கணும். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு, என்கொயரி ஃபார்மு, அது இதுன்னு எல்லாத்துலேயும் ஒட்ட சொல்லுவாங்க. அதனால வேண்டி மினிமம் ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாவது வச்சுக்கணும். அதில் காலேஜுக்கு போகிறப்ப நீங்கள் வந்து மினிமம் 3ஆவது கையில் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் 3 sets ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் த எபவ் மென்ஷன்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு. இதெல்லாம் 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அலாட்மெண்ட் லெட்ரு, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் 3 செட்டு ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, யாருக்கு வந்து அது அப்ளிகபிளாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னாக்கா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கிளைம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் இன்சார்ஜ் சார் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னாக்கா அவர் இதில் என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், என்ன மாதிரி அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்லி தருவார். அவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் பண்ணி இந்த பேமெண்ட்டை வர வைப்பார். ஏன்னா அது ஃபைனலாக காலேஜுக்கு தானே போகுது, அதனால் அவர் எல்லா வேலையும் உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவார். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு யாருக்கு தேவைப்படுதோ, இப்போ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சடு பீப்புளாக இருந்தாங்கன்னாக்கா அவங்களோட அந்த இம்பேர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படி இல்லை இப்போ இந்த மெரெயின் மைன்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வேணும்.
பட் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கனால ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் எல்லா காலேஜ்லேயும் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்புறம் செல்ஃப் அட்ரஸ்டு கவர் 2 நம்பர் வேணும். எதுக்குன்னாக்கா உங்கள் காலேஜ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு 2 அட்ரஸ் எழுதுனா கவர் கேட்பாங்க. ஸ்டாம்ப் ஒட்டுனது ரூ. 5 ஸ்டாம்ப் ஒட்டி கவர் கேட்பாங்க. அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் அகாடமிக் ப்ரூஃபு கேட்பாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஒரிஜினல் வந்து அங்கே வெரிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா கேட்பாங்க. இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இது கூட நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன டாக்குமெண்ட்ஸு வேணும், எதெல்லாம் அப்லோட் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வேணும். ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் பர்மனெண்ட்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டேயில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை வந்து நீங்கள் டிகிரி கையில் வாங்கி முடிக்கிற வரைக்கும் மாற்றக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எல்லா கரஸ்பாண்டன்ஸும் வந்து அதில் தான் கம்யூனிகேட் ஆகும். அந்த நம்பர் தான் வந்து உங்களோட ரிஜிஸ்டர்டு நம்பராக இருக்கும். இப்போ ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே டிஜிட்டல் போயிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டும் மொபைலில் வாட்ஸ்அப்பில் வரலாம், மார்க் ஷீட்டும் வாட்ஸ்அப்பில் வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால வேண்டி நீங்கள் ஒரு நம்பரை வந்து பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டில் நீங்கள் அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டிகிரி வாங்கி வெளியில் வர்ற வரைக்கும் அந்த நம்பரை வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது. அதை லைவில் வச்சுக்கணும். அப்பப்போ அதை ரீசார்ஜ் பண்ணி லைவில் வச்சுக்கணும். ஸோ ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி இது வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கணும். இமெயில் ஐடியில் பாஸ்வேர்டு மறந்துட்டேன்னெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் எங்கேயாவது நோட் பண்ணி வைங்க. அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஸ்கூல் டீட்டெயில்ஸு, நீங்கள் எங்கே படிச்சீங்கங்கிறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த 7.5 கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னாக்கா 6th to 12th எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸு இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் கம்யூனிட்டி கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேரண்ட் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸு. ஏன்னாக்கா ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸுக்கெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி இன்கம், ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து 2.5 lakhs கீழே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சில கன்செஷன்ஸ் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஓசி எல்லாம் இருந்தீங்கன்னா 8 lakhs இப்படி எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்காக வேண்டி ஃபேமிலி இன்கம், அந்த பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவைப்படும். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வேணும். இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணணும். டிடியாவும் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் இன்கேஸ் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு லைக் 7.5 ரிசர்வேஷனாக்கா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் வேணும். சன் டாட்டராக இருந்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபாதரோட அந்த டீட்டெயில்ஸ் வேணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு இருந்தீங்கன்னாக்கா உங்களோட அந்த எபிலிட்டி ஸ்டாண்டு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது தேவைப்படும். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸு, ப்ரூஃப்ஸ் எல்லாம் வேணும். நீங்கள் ஏதாவது மெடல் ஜெயிச்சிருக்கீங்க, அது கூட சைட்டேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சைட்டேஷன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். இதை எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி வந்து 69-31 அப்படிம்பாங்க. 31% வந்து ஓப்பன் காம்படிஷன், 69% வந்து ஆல்ரெடி ரிசர்வ்டு, அலாட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 31, பேக்வேர்டு கிளாஸுக்கு வந்து 26.5%, பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம்க்கு வந்து 3.50, மோஸ்ட் பேக்வேர்டு டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸாக இருந்தால் 20%, ஸ்கெட்யூல்டு காஸ்டாக இருந்தால் 15%, ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியார் எஸ்சிஏன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு அந்த உள் ஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது 3%. ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ்னாக்கா எஸ்டிக்கு வந்து 1%. டோட்டலாக வந்து 100% இது கால்குலேட் ஆகும். ஸோ 69-31 பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசிஸ் இருக்கும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, சன் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த 16 காலேஜ் அதில் வந்து டோட்டலாக 8 சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குல்ல, 11+3 இதில் வந்து 34 சீட் இருக்குது. 404 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்து 108 சீட்ஸ் இருக்குது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் அலாட்டட் ஃபார் சன் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிங்கிறது ஃப்ளாட்டாக
5%. ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குன்னா 5 சீட்டு இந்த டிசபிலிட்டி பீப்புளுக்கு. அந்த மாதிரி ஃப்ளாட்டாக 5%. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறது அவங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் தான் வந்து இது அலாட் ஆகும். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12, எய்டட் கவர்மெண்ட் இந்த காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 488 சீட்டுக்கு இருக்குது. டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 500 சீட்ஸ் வந்து அலாட்டட் ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். இப்போ காலேஜஸ் எந்த இது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன கேட்டகரி, கவுன்சிலிங் ப்ரொசீஜர், ரவுண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யூனிவர்சிட்டி காலேஜஸாக இருந்ததுன்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா, 3 மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் இருக்குது. ஒன்று வந்து சிஇஜி கிண்டியில் இருக்கிறது, எம்ஐடி சென்னையில் இருக்கிறது, அடுத்து வந்து ஏசிடிங்கிறது கிண்டியில் இருக்கிறது. இந்த 3லேயும் என்ன ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சிஇஜியில் வந்து அட்மிஷனுக்கு 3 காலேஜ்லேயுமே அட்மிஷன் வந்து 650 ருபீஸு. டியூஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஇஜியில் 6000, எம்ஐடியில் 12,000, ஏசிடியில் 10,000. அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் இயரில் டோட்டலாக 47,200ங்கிறது வந்து சிஇஜியில் வரும். செகண்ட் இயருங்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கிற அட்மிஷன் ஃபீ, ஒன் டைம் டெபாசிட் இதெல்லாம் மைனஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் இயரில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னா 30,400. இது வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு இந்த மாதிரி வரும். இது கூட வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீ, அதர் ஃபீஸஸ் எல்லாம் வரும். எம்ஐடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இயர் ஃபீ 47,700, செகண்ட் இயர் ஃபீ அதே 30,400 தான். ஏசிடின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து 59,630 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீஸு. செகண்ட் இயர்லேருந்து 38,400ங்கிறது நீங்கள் பே பண்ணுவீங்க. கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ன்னு சொல்லி 16 இடங்கள் இருக்குல்ல, விழுப்புரம், நாகர்கோவில், காஞ்சிபுரம், இப்படி 16 இடங்கள்ல இருக்கு இல்லையா. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அட்மிஷன் ஃபீ அதே 850 ருபீஸ் தான். டியூஷன் ஃபீங்கிறது வந்து எல்லா காலேஜ்லேயும் 6,000 ருபீஸ் தான் பர் இயருக்கு. டோட்டல் ஃபீ மட்டும் சின்ன சின்னதாக வேரி ஆகும். அந்த அதர் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீ வாங்குவாங்க, ஒரு இடத்துல லைப்ரரி ஃபீ வாங்குவாங்க. இப்படியெல்லாம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னாக்கா விழுப்புரத்தில் வந்து 30,000 ரூபா ஃபஸ்ட் இயருக்கு, 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா 15,200. இதே தான் வந்து நாகர்கோவில், காஞ்சிபுரம் எல்லா காலேஜ்லேயும் ஃபஸ்ட் இயர் வந்து 30,000, செகண்ட் இயர் வந்து 15,200 ருபீஸு. கவர்மெண்ட் காலேஜில் டியூஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பர் இயருக்கு வந்து வெறும் 2,000 ருபீஸ் தான். கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜஸில் 6,000 ருபீஸ்னாக்கா கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து வெறும் 2,000 ருபீஸ் தான் வந்து டியூஷன் ஃபீஸு. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ஆனுவல் ஃபீ வரும். சிவகங்கையில் வந்து 11,980ங்கிறது ஃபஸ்ட் இயருக்கு வந்ததுன்னாக்கா செகண்ட் இயருக்கு வந்து 6,780. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. சிவகங்கை, வேலூர், கோயம்புத்தூர், சேலம், பர்கூர், தருமபுரி, தேனி, திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, ஈரோடு. இந்த 11 இடங்கள்ல எல்லாத்த விட ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஇசி சேலம் தான் வந்து ஹையஸ்ட்டு. இவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீ வந்து 14,030 ருபீஸு. எல்லாத்த விட லோவஸ்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிஇசி திருநெல்வேலி தான் எல்லாத்த விட ரொம்ப கம்மி. 9,480 ருபீஸ் தான் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீஸு ஓவரால். அதே மாதிரி இந்த திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜில் தான் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ஃபீயும் கம்மி, 5,980. இது சேலமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6,780. இதுதான் வந்து செகண்ட் இயரில் எல்லா காலேஜ்லேயும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீஸு. இப்போ எய்டட் காலேஜஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எய்டட் காலேஜஸ் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டும் வந்து பணம் கொடுக்குது. பட் அது வந்து ப்ரைவேட் பீப்புள் ஓனராக இருக்கக்கூடிய காலேஜஸ் 3 காலேஜ் சொன்னேன். பிஎஸ்ஜி, சிஐடி, அதுக்கப்புறம் வந்து தியாகராஜர் காலேஜ் அப்படின்னு சொல்லி 3 காலேஜ் சொன்னேன் இல்லையா. இதில் பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் எல்லாத்துலேயும் வந்து ஃப்ளாட்டாக 55,000 சார்ஜ் பண்ணுறாங்க. சிஐடியில் வந்து ஃபஸ்ட் இயர் 55,800, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் வந்து 52,600. இது வந்து எய்டடில் இருக்கக்கூடிய ப்ரைஸு. இது எய்டட் ப்ரைஸு. இதைவே வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் ப்ரைஸாக படிச்சிங்கன்னா 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா கேட்பாங்க. தியாகராஜர் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 34,800. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இயர் எல்லாம் 26,400 ருபீஸ் தான் வந்து ஃபீஸு.
அப்புறம் இந்த ஓவரால் இந்த ப்ரைவேட் காலேஜஸ் 17 காலேஜஸ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குன்னு எல்லாம் சொன்னேன்ல. சும்மா சோனா காலேஜ், மீனா காலேஜ்னெல்லாம் சொன்னால் கூட ஃபீஸ் எல்லாம் போனீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். 1,50,000 2,00,000 1,400,000 இப்படியெல்லாம் ஃபீஸ் இருக்கும். அதனால் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரைவேட் காலேஜில் இந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண முடியாது. இன்னொன்று அது கோர்ஸு ஃபீஸ் மாறும். சிவிலுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், மெக்கானிக்கலுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், சிஎஸ்பிஎஸ்க்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். இதுலேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை 2-3 கேட்டகரியாக வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஐபிஎம் கூட கொலாபரேட் பண்ணி வச்சுருக்கோம், டிசிஎஸ் கூட கொலாபரேட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட் போட்டு பில்லிங் போடுவாங்க. அதனால் வேண்டி அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் ஒரு தடவை கேம்பஸ் விசிட் பண்ணி அங்கே என்கொயரி பண்ணீங்கன்னா தான் ஆக்சுவல் ஃபீஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட். நான் உங்கள் ஹரிஹரன்.